ராஜா ஒருவன் மந்திரியுடன் கடைத்தெருக்கு சென்றான். ஒரு மரக்கடைக்கு அருகில் வருகின்ற பொழுது அந்த மரக்கடைக்காரனை தூக்கிலிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. தன் மந்திரியிடம் கூறினான். உடனே மந்திரி அடுத்த நாள் தனியாக கடைக்கு சென்று கடைக்காரனிடம் வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று கேட்டான். அவனோ, என்னிடம் இருப்போய் சந்தனக்கட்டைகள், நல்ல கட்டைகள், எல்லோரும் புகழ்ந்து செல்கிறார்கள், ஆனால் ஒருவர் கூட வாங்கவில்லை. இந்த அரசன் இறந்து போனால்தான் எல்லோரும் சந்தனக்கட்டைகளை அவனுக்கு போடுவதற்காக வாங்குவார்கள் என்று சொன்னவுடனே மந்திரி சில சந்தனக்கட்டைகளை வாங்கி கொண்டு ராஜாவிடம் கொண்டு சென்று கொடுத்தார். உடனே ராஜா அதனை முகர்ந்து பார்த்து மகிழ்ந்து பொற்காசுகளை எல்லாம் கொடுத்தான். இப்படிப்பட்ட கடைக்காரனை போய் நான் தூக்கிலிட வேண்டும் என்று எண்ணினேனே என்று வருத்தம் அடைந்தான். இந்த பொற்காசுகளை கடைக்காரன் பெற்றுக்கொண்டான். அதனால் பெரிய பணக்காரனானான். இப்படிப்பட்ட ராஜாவை போய் நான் சாக வேண்டும் என்று எண்ணினேனே என்று அவனும் வருத்தம் அடைந்தான். எனவே மனம்தான் அடுத்தவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த மனத்தை நாம் கட்டுப்படுத்தினால் நம்ம தீமை செய்வதிலிருந்து தப்பிப்போம். அதுதான் கர்மாவாக நமக்கு தொடர்கிறது.